யூடியூப் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான வணக்கங்கள். ஒவ்வொரு வாரமும் நம்ம ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். அதே மாதிரி இந்த வாரத்துக்கு ராசி பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தொடக்கம் அப்படின்றது தேதி அப்படிங்கிறது 3/2/2019. இன்றைக்கி கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஞாயிற்றுக்கிழமை. சரி, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்மளாம் ஃப்ரீயாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம். நம்மளுடைய ராசி பலனை பார்க்குறதுக்கும் ஃப்ரீ ஆகிடுவோம். ஒன்று, இன்றைக்கி திதி அப்படின்றது வசந்த திதியான சதுர்த்தசி திதி. இன்றைக்கி முழுசுமே சதுர்த்தசி திதி இருக்குது. சரி, அடுத்தது இன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு பூராட நட்சத்திரம் தனுர் ராசியில். அதே போல் திதி வசந்த திதியான சதுர்த்தசி திதி. யோகம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக உயர்ந்த யோகமான சித்த யோகமும் அமிர்த யோகமும் கலந்து வருது. சரி, அதுக்கடுத்தது ஒன்று சொல்லுவீங்களே சாமி, அதையும் சொல்லிடுங்களேன். என்ன அப்படின்னா சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சரி, இதெல்லாம் முடிச்சிட்டிங்க. இந்த வாரத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த வாரத்தில் ஃபஸ்ட்டு தொடக்க நாளான ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி திங்கட்கிழமை நாளைக்கு தொடங்குது. இந்த தொடக்க நாளில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க வருஷத்துக்கு பார்த்திங்கனாக்க 12லேருந்து 13 அமாவாசைகள் அப்ராக்ஸாக வரும். இதில் நாளைக்கு வர திங்கட்கிழமை வர அமாவாசை அப்படிங்கிறது மிக வசந்த அமாவாசையான தை மாதத்தில் வருகின்ற அமாவாசை. இந்த தை அமாவாசைக்கு இன்னொரு காரணம் உண்டு. பித்திருக்களுடைய நாள் அப்படிங்கிறது. ரொம்ப நாளாக விட்டிருந்த திதி தர்ப்பணங்களை நாளைக்கு பண்ணோம்னாக்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். சரி, அமாவாசை ஏன் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வீட்டில் உள்ளவங்க மரித்தவங்க இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள். நம்ம அமாவாசை அன்னைக்கு எள்ளு, நெல், அக்ஷதை இது 3ஐயும் இறைக்கிறோம். எதுக்காக? இது அவங்களுடைய ஒரு நாள் ஆகாரம். அப்போ திங்கட்கிழமை தை அமாவாசை. இதுவரை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அமாவாசை திதி தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க திங்கட்கிழமையான நாளைக்கு கொடுத்தோம்னாக்க கண்டிப்பாக அந்த 12 மாதம் செய்யாத பலன்களும் நாளைக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது 2, அமாவாசை அன்னைக்கு என்னென்ன காரியங்கள் செய்யலாம், என்னென்ன காரியங்கள் தவிர்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. 1. அடுத்தது நம்பர் 2, நெத்தியில் சமய சின்னம் வைக்கக்கூடாது. 2. நம்பர் 3, வீட்டில் தீபம் ஏற்றக்கூடாது. எதுவரையும் ஏற்றக்கூடாது? திதி தர்ப்பணம் கொடுக்குறவர்களும் ஏற்றக்கூடாது. திதி தர்ப்பணம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க இந்த 3 காரியங்களையும் செய்யலாம். சரி, இது எந்தெந்த இடங்களில் இது விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளை பொறுத்தளவுக்கு புனித நதிகள் உற்பத்தி ஆகிற இடம். இந்த இடத்துலலாம் இந்த நாளில் நாளைக்கு திங்கட்கிழமை தை அமாவாசை திதி கொடுத்தோம்னாக்க மிக வசந்ததாக இருக்கும். இதை தவிர இன்னொரு விசேஷம் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னாக்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் அப்படின்ற இடம், முன்னாள் அலகாபாத். இந்த இடத்துல தான் லக்ஷ்மி, சரஸ்வதி, கங்கா, யமுனா, சரஸ்வதி மானசீகமாக கூடுற இடம். இந்த இடத்துல அவங்க அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது மௌனி அமாவாசையாக அனுஷ்டிக்கிறாங்க. அந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்து 3 நதியும் கூடுற இடமான திரிவேணி சங்கமம் பிரயாக்ராஜில் திரிவேணி சங்கமத்தில் நாளைக்கு திதி கொடுத்தோம்னாக்க திங்கட்கிழமை அன்றைக்கி திதி கொடுத்தோம்னாக்க முன்னோர்கள் மூத்தோர்கள் அத்தனை பேரும் பரமபத வாசலுக்கு போகிறதாக ஐதீகம். இந்த கும்பமேளா அப்படின்றது அர்த்த கும்பமேளான்னு பேர். ஒவ்வொரு வருஷமும் கும்பமேளான்றது 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு வரும். இந்த ட்ரிப்பு வர கும்பமேளா அப்படிங்கிறது அர்த்த கும்பமேளா 6 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஜனவரி 15 தொடங்கி மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரலாம் இருக்குது. நமக்கு இன்னும் நேரம் இருக்கா? கண்டிப்பாக நேரம் இருக்குது. ஒரு ட்ரிப்பு நம்மளும் பிரயாக்ராஜ் போயிட்டு நம்மளோட பித்திருக்களுக்கு பரமபத வாசல் தேடி கொடுக்கறதுக்கான வேலைகளை தொடங்குவோமா? கண்டிப்பாக தொடங்கலாம். சரி, இவ்வளோ தூரம் இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டீங்க. அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் சொல்லுங்கள் அப்படின்னா, ராசியில் ஃபஸ்ட்டு தொடக்கமான ராசி அப்படின்றது மேஷ ராசி. மேஷ ராசியில் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னாக்க ராசியாதிபதியான செவ்வாய் ராசியிலேயே இருக்கார். 1. அதுக்கடுத்தது குரு பகவான் 8ல் இருக்கிறாரு. 2. நம்பர் 3, சனி பகவான் 9ல் இருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வருமானம் வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு, ரொம்ப நாளாக பதவி உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நாள். 1. அடுத்தது நம்பர் 2,
விவசாயிகள் இதுவரை அறுவடை செஞ்சு சேமித்து வச்சுருந்த விளைபொருட்கள் நல்ல விலைக்கு போகுமா? கண்டிப்பாக நல்ல விலைக்கு போகும். அடுத்தது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பொறுத்தளவுக்கு படிப்பில் இன்டெப்த்தாக போகக்கூடிய நாளா அப்படின்னா 4. எப்பொழுதுமே மேலோட்டமாக படிச்சுட்டு இருந்த மேஷராசிக்காரங்கள்லாம் உள்வாங்கி படித்து இந்த வர எக்ஸாமில் நல்ல பெரிய லெவலில் வர முடியுமா அப்படின்னா பெரிய லெவலில் வர முடியும். வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு தன்னுடைய வாக்கு சாதுரியத்தினால் வியாபாரத்தை பெரிய பன்மடங்கு லெவலுக்கு பெருக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக பெருக்கக்கூடிய காலகட்டமே. ராசியாதிபதியான செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இன்னும் அவரை பலப்படுத்தணும் அப்படின்னாக்க நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருக பகவானுக்கு ஒரு முறை அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க இந்த வாரம் இனிமையாக இருக்குமா அப்படின்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு இனிமையாக இருக்கும்னே சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம அடுத்த ராசி பார்க்க போகிறது அப்படிங்கிறது ரிஷப ராசி. இந்த ரிஷபம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிபதி அப்படின்றவர் சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்ல நிலையில் இருக்கிறாரு. 1. அடுத்தது ராகு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்தது குரு பகவானை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவானை பொறுத்தளவுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இதுவரை தடைப்பட்டுட்டு வந்த திருமணத்தில் ஏற்பட்டுகின்ற தடைகள் தாமதங்கள் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கேட்குமா? கண்டிப்பாக கெட்டி மேளம் கேட்கக்கூடிய நாளுன்னு சொல்லலாமா? கண்டிப்பாக இந்த வாரம் தை மாதத்தில் பொறுத்தளவுக்கு தை மாதம் வர 13ஆம் தேதி முடிய போகுது. இந்த 13ஆம் தேதி முடியறதுக்கு முன்னாடியே வீட்டில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாகுமா? கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாகும். சரி, மற்றபடி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க பலனை பொறுத்தளவுக்கு மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வியில் இதுவரையிலும் உதாசீனமாக இருந்தவங்க ரொம்ப உதாசீனமாக இருந்துட்டு படிப்பில் இந்த ட்ரிப்பு தேர்வாங்களா தேரமாட்டாங்களான்னு இருந்தவங்களுக்கு இவங்கள மனசை ஒருநிலைப்படுத்தக்கூடிய சுக்கிர பகவானுடைய அருளாசி கிடைச்சதுனால ஒருநிலை படித்து பள்ளியிலேயே முதல் மாணவனாக வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டாகுமா? வாய்ப்புகள் உண்டாகும். 1. 2. வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு இதுவரை தேங்கி கிடந்த பொருள்கள் எல்லாம் ரொம்ப நாளாக இது வியாபாரமே ஆகாமல் இருந்துச்சு அப்படின்ற இந்த தேங்கி கிட பொருள் எல்லாம் வெளியாக வியாபாரமாகி பொருள்கள் சேலாக்க முடியுமா? கண்டிப்பாக பொருள்கள் சேரக்க முடியும். சரி, இதே போல் வீட்டு தலைவிகளுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்திருக்கும், க்ஷேத்ராடம் போகணுன்ற ஆசை இருக்கும். அந்த க்ஷேத்ராடம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகுமா அப்படின்னா க்ஷேத்ராடம் போட வாய்ப்புகள் உண்டாகும். ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் இனிமையான வாரம். சரி, இந்த இனிமையை மேலும் கூட்டணும் அப்படின்னா என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னாக்க மகாலட்சுமி வழிபாடு. நம்ம இடத்துக்கு பக்கத்தில் கோயில் எந்த இடத்துல மகாலட்சுமி இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஒரு 7 வெள்ளிக்கிழமை போயிட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற வாரம் மிக இனிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது 3வது ராசி நாம் பார்க்க போகிறது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்காரங்களை எப்போதுமே என்ன பண்ணுவாங்க? குழப்பவாதி அப்படிம்பாங்க. ஏன் குழப்பவாதி அப்படின்னாக்க ராசியாதிபதியான புத பகவானை பொறுத்தளவுக்கு அனலைசிங் தன்மை கொடுக்கக்கூடியவர். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க? குழப்புவாங்க. இவங்க முடிவில் திடகாத்திரமாக எடுப்பாங்களா அப்படின்னாக்க திடகாத்திரமாக எடுக்க மாட்டாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு முடிவை மாற்றி செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ இவங்கள்ட்ட நம்ம எப்படி செயல்படணும்? ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படணும். சரி, ராசியாதிபதி நல்ல நிலையில் இருக்காரா? ராசியாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். அடுத்தது 2ஆம் இடத்துல ராகு. இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ரொம்ப நாளாக என்ன பண்ணிகிட்ருப்பாங்க இவங்களை பொறுத்தளவுக்கு? நான் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் சாமி, அதற்கான வாய்ப்பு உண்டாகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ராகு கடகராகு கண்டிப்பாக கடல் கடக்க வைப்பார். உயர்கல்வி மற்றும் உயர் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணுகின்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஆனந்தமான வாரம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக ஆனந்தமான வாரம்னு சொல்லலாம். சரி, என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னாக்க புத பகவான் வழிபாடு. நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு தொடர்ந்து ஒரு 7 புதன்கிழமை முதல் வாரம் பச்சை பயிரில் சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு வர பக்தர்களுக்கெல்லாம் விநியோகிக்கணும். தொடர்ந்து 7 வாரம் விநியோகித்தோம் அப்படின்னாக்க மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு வருகின்ற தடையும் வந்த தடையும் புத பகவான் பேரை சொல்லும்போது விலகுமா? கண்டிப்பாக விலகும்னே சொல்லலாம். அடுத்தது ராசியில் 4வது ராசியாக பார்க்குறது அப்படின்றது கடகராசி அல்லது கர்க்கடகம். கடகம் அப்படின்னாலே ராசியாதிபதி சந்திர பகவான்.
ராசியாதிபதி சந்திர பகவான் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்ல நிலையில் இருக்கார். ஒன்று. குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரா? இருக்கார். சனி பகவான் நல்ல நிலையில் இருக்காரா? இருக்கார். சரி, அப்போ இந்த வாரம் இவங்களை பொறுத்தளவுக்கு கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் பொறுத்தளவுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாரமாக கண்டிப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாரம். சரி, எப்படி ரொம்ப வருஷமாக ஏன்ஷியன் ப்ராப்பர்ட்டி அதாகப்பட்டது பூர்வ புண்ணிய சொத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் விலகி கோர்ட்டு வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகி நல்ல காலம் கூடுமா அப்படின்னாக்க கண்டிப்பாக நல்ல காலம் கூடும். ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்பர் 2, இது படிக்கிற குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்பு செட்டிப்புண்ணியம் அப்படின்ற இடம் மரமலர் பக்கத்தில் இருக்குது. ஒரு ட்ரிப்பு ஹயக்ரீவர் கோயில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க படிப்பில் நம்பர் 1 வர முடியுமா? கண்டிப்பாக நம்பர் 1 வர முடியும். கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் இனிமையான ஆனந்தமான சந்தோஷமான வாரம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். நம்ம இப்போ அடுத்து பார்க்க போகிற ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசி. சிம்மத்துக்கு அதிபதி அப்படின்றவர் சூரிய பகவான். சூரிய பகவானை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ராசிக்கு 6ஆம் இடமான சனி பகவானோட வீட்டில் பகை பெற்று இருக்கார். ஒன்று. இதுவரை அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4 இருந்த சனி பகவான் 5க்கு மாறிட்டார். இதுவரை 3ல் இருந்து கஷ்டங்கள் கொடுத்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போ இந்த வாரம் பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். எப்பொழுதுமே பணம் கையில் இருந்தாலே அது ஒரு தெம்பு தான். அப்போ இந்த வாரம் பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணம் நல்லாயிருக்கும். சரி, அடுத்தது குழந்தைகளை பொறுத்தளவுக்கு வகுப்புலேயே ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. எப்படி அப்படின்னாக்க எக்ஸாம்ன்ற பயம் தொற்றிக்கிட்டு பாடத்தை மட்டும் கவனம் செலுத்துவாங்க. ஆசிரியர் சொல்லி கொடுக்குற சின்ன சின்ன ஷார்ட் ஃபார்மு எப்படி இதை எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற முறைகளை சொல்லி கொடுத்ததை உள்வாங்கிக்கிட்டு மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு வர பருவத்தில் முதல் வகுப்பு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெண்களை பொறுத்தளவுக்கு தனக்கு விருப்பமான உடைகள், ஆடைகள், அலங்காரம் பண்ணிக்கிற பொருட்கள் மற்றும் நகை நட்டுக்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப 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 சந்தோஷமான வாரம். ஏன் அப்படின்னாக்க எல்லாருக்குமே நல்லா இருக்குது. குரு பகவான் நல்லா இருக்கார், சனி பகவான் நல்லா இருக்கார், ராகு பகவான் நல்லா இருக்கார். அப்போ இதுவரை எண்ணிய எண்ணங்கள் எளிதில் ஈடேறக்கூடிய வாரம் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். சரி, என்ன பண்ணினா இன்னும் ஷார்ட்டாக பெறணும் அப்படின்னாக்க தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் சூரியனார் கோயில் அப்படின்ற இடம் இருக்குது. அந்த சூரியனார் கோயிலில் சாயாதேவி உஷாதேவி தம்பதி சமேதரமாக சந்தோஷமாக இருக்கிற இடம். அங்கே போயிட்டு சூரிய பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும். மற்ற 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் இருக்குது. அந்த 8 பகவானுக்கும் அபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னாக்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஆனந்தமான வாரமா அப்படின்னா கண்டிப்பாக ஆனந்தமான வாரம்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு சிம்மத்துக்கு அடுத்தது கன்னி. கன்னியில் உள்ளவங்க எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க சற்று பயந்த சுபாவமாக இருப்பாங்க. ஏன் பயந்த சுபாவமாக இருப்பாங்க அப்படின்னாக்க அவங்க எப்பொழுதுமே வருங்காலத்தை பற்றி நினைக்கக்கூடியவங்க. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் இது எப்படி போகும், இது எப்படி வரும் அப்படின்னு அனலைஸ் பண்ணக்கூடியது. புதனை பொறுத்தளவுக்கு அனலைசிங் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால இவங்க எப்பொழுதுமே எதிர்காலத்தை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் கால்குலேட்டிவ் டைப்பாகவும் இருப்பாங்க. எது பண்ணினாலும் காரண காரியம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு குரு பகவானை பொறுத்தளவுக்கு 2ல் இருந்தவர் 3ல் போயிட்டார். இதை தவிர அர்த்தாசிரம சனி, அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. இவங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் உடல் நல ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவு வர வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்திங்கனாக்க புத பகவான் அப்படின்றது நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி. அதனால் டயர்டு, கிரிடினஸ்ஸு இதெல்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. சரி, இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சரணாகதி அப்படின்றது புத பகவானை சரணாகதி அடையணும். சரி, புத பகவானுக்கு நான் எங்கே சாமி போக? உங்கேயும் போகணும்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் நவகிரகத்தில் உள்ள புத பகவானுக்கு 3 நெய் தீபம் போட்டுட்டு 9 முறை பிரதட்சணம் தொடர்ந்து ஒரு 5 வாரம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வரப்போகிற பிரச்சனைகள், உடல்நலம், பொருளாதாரத்து பிரச்சனைகள் விலகுமா? கண்டிப்பாக விலகும்னே சொல்லலாம். கன்னிராசிக்கு அடுத்து வர ராசி அப்படிங்கிறது துலா ராசி. இந்த துலாம் அப்படின்னாலே தராசு. இவங்க நியாயத்தையும் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. 1. அடுத்தது நம்பர் 2, எப்பொழுதுமே இவங்களுடைய காரியம்
எடுத்தேன் கவுத்தேன் இருக்காது. ரொம்ப நிதானமாக செயல்படக்கூடியவங்க. இவங்க ரொம்ப நிதானமாக செயல்படுறதுனால சில சமயங்கள் இவங்களுக்கு பேர் வந்து சோம்பேறி அப்படின்னு வரும். ஆனால் சோம்பேறி கிடையாது, இவங்க காரியக்கார சோம்பேறி. அப்போ இவங்கள பொறுத்தளவுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னாக்க, தனக்காரகனான குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். சரி, இவங்களுக்கு என்ன காரியங்கள் ரொம்ப நாளாக நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த துலாத்தை பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர் இருப்பாங்க. இதை தவிர சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருப்பாங்க. சார், நானும் ரொம்ப வருஷமாக சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர் இருக்கேன். நான் ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும், ஆன்சைட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஆன்சைட் ஒர்க் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் ரொம்ப நாளாக எனக்கு வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு, 2019 நல்லா இருக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தொடர் வாய்ப்புகள் வந்து பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டங்களாக கண்டிப்பாக வெற்றிகளை குவிக்கலாம். சரி, என்ன பண்ணினா இந்த வெற்றியை எளிதில் பெறலாம் அப்படின்னாக்க, சுக்கிர பகவானுடைய சன்னிதானம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கஞ்சனூர், கும்பகோணம் பக்கத்தில் கஞ்சனூர் இருக்குது. அந்த கஞ்சனூரில் ஃபஸ்ட்டு போயிட்டு ஈஸ்வரனுக்கு தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுக்கிர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க, துலா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் மட்டும் இல்லை, வருகின்ற மாதமுமே இனிமையாக இருக்குமா? கண்டிப்பாக இனிமையாக இருக்கும்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி அப்படின்றது விருச்சிக ராசி. விருச்சிகம் அப்படின்னாலே தேள் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, இவங்க சொன்னதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவங்க சொல்கிறத அடுத்தவங்க கேட்கல அப்படின்னாக்க உடனடியாக கோபம் வந்துடும். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இவங்கள்ட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க ரொம்ப நல்லவங்க. இவங்க சொன்னதை உடனே கேட்டுட்டாக்க உடனே அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, இல்லைன்னா கெட்ட பேர் இருப்பாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னாக்க, 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் ஜென்மகத்தில் குரு பகவானும் இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப நாளாக பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துட்ருப்பாங்க, பண வரவுக்காக எதிர்பார்த்துட்ருப்பாங்க. அது ரெண்டும் இப்போ நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும். எல்லாரும் சொல்லுவாங்க, ஜென்மகுரு வனத்திலே. வனம் கிடையாது, இடமாற்றம் அப்படின்றது கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சரணாகதி, அங்காரகன்ட்ட சரணாகதி, செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து அங்காரகனை வழிபட்டுட்டு வந்தோம்னாக்க, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான வாரம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி அப்படின்றது தனுர் ராசி. தனுர் ராசிக்கு அதிபதி குரு பகவான். ராசியாதிபதியான குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். 1 ஜென்ம சனி நடக்குது. 2 நம்பர் 3 ராகு பகவான் இதுவரை 8ல் இருக்கிறாரு. அவர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் 7க்கு வர போகிறாரு. அப்போ இவங்களுக்கு சாதகமான அம்சமாக இருக்கா அப்படின்னாக்க, கண்டிப்பாக சாதகமான அம்சமாக இருக்குது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன். உங்களோட இண்டிவிஜுவல் பலன் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் பார்த்துக்கலாம். அப்போ தனுர் ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி குரு 12ல் இருக்கிறதுனால தன வரவில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும். 1. அடுத்தது உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். நம்பர் 2 மாணவர்களை பொறுத்தளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அதீத கவனம் செலுத்தணும். என்ன அதீத கவனம் அப்படின்னாக்கா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே தனுர் ராசிக்காரங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இன்னும் பெரிய லெவலில் வரலாம். ஏற்கனவே தனுர் ராசிங்களை பொறுத்தளவுக்கு எப்போதும் என்ன சொல்லுவோம், மென்மக்கள் அப்படிம்போம். ஏன்னா பிரகஸ்பதியான குருவோடது. அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்குமா? சந்தோஷமாக இருக்கும். எச்சரிக்கையோடு இருந்தோம்னாக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடல் நலத்தில் குறைவு வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க உணவில் கவனம் தேவை. பெரும்பாலும் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் ராசிக்காரங்க சாக்லேட் பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறது, அதே போல் இந்த பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த கொஞ்சம் காலகட்டங்கள் 7.5 சனி ஜென்மச்சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, குருவோடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாக்க சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு 54 எண்ணிக்கை உள்ள கொண்டக்கடலை மாலை போட்டுட்டு வந்தோம்னாக்க சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி அப்படின்றது மகர ராசி. மகரம் அப்படின்னாலே சனி பகவான். ராசியாதிபதியான சனி பகவான் ராசிக்கு 12ல் இருக்கிறாரு.
குரு பகவான் 11ல் இருக்கிறாரு. அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி ரொம்ப நாளாக நான் வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக நான் வண்டி வாங்கணும், ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு. இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு. அப்போ மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் சந்தோஷமான வாரம். அதுக்கு அடுத்தது பெண்களை பொறுத்தளவுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய வாரம். சரி, என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். பிரதோஷ காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சுவாமிக்கு ஈஸ்வரனுக்கு நந்தீஸ்வரருக்கும் பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அதை கண்டினியூவாக குடிச்சிட்டு வந்தோம்னாக்க எல்லா காரியங்களும் நல்லா இருக்குமா? கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரமும் சந்தோஷமான வாரம்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு கும்பராசி. கும்பத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான். சனி பகவான் பார்த்தாக்க ராசியாதிபதியான சனி பகவான் ராசிக்கு 11ல் நல்ல நிலையில் இருக்கார். ஒன்று. அடுத்தது குரு பகவான் 10ல் இருக்கிறாரு. இந்த 10ல் இருக்கிற குரு தான் கொஞ்சம் டேஞ்சரானது. 10ல் குரு வரும்பொழுது பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க. அப்போ உத்தியோகத்தில் கும்பராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மேலே உள்ள ஹையர் அஃபீஷியல்ட்டையும் சரி, சப்பார்டினேட்டையும் சரி, எந்த விதமான வாதம்னா முடிவு உண்டு. ஆனால் அதையும் நம்ம அவாய்ட் பண்ணோம்னாக்க இந்த வாரம் கும்பராசிக்காரங்கள் பொறுத்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, என்ன வழிபாடு பண்ணணும்? சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நன்மையாக தயக்கமாக கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சிவனை போய் கண்டினியூவாக ஒரு திங்கக்கிழமை தொடர்ந்து சோமவாரத்தில் சிவனை 7 திங்கக்கிழமை தொடர்ந்து சிவ வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாக்க கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான வாரம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சந்தோஷமான வாரம்னே சொல்லலாம். அடுத்தது ராசியில் கடைசி ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மீன ராசி. மீனம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு குரு பகவானோட ராசி. குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரா அப்படின்னாக்க 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஓடி போனவனுக்கு 9ல் குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு ஒரு வழக்கு சொல்லுவாங்க. ராசியாதிபதியான குருவே ராசியை பார்க்குறாரு. கண்டிப்பாக சிறப்பு. சரி, இவருக்கு என்ன இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அப்படின்னாக்க, குழந்தைகளுக்கு எல்லாமே ஆசிரியரோட பேச்சை கேட்டு நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் 1. அதுக்கு அடுத்தது 2. இவங்களை பொறுத்தளவுக்கு ஹையர் எஜுகேஷன், நான் படித்து முடிச்சுட்டு இன்ஜினியர் ஆகணும், நான் படித்து முடிச்சுட்டு நீட் எழுதி டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விதமான வசதிகளையும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். வெற்றி மேல் வெற்றி வந்து மீன ராசிக்காரங்களுக்கு சேரும். சரி, இதுவரை எல்லா ராசிகளுக்கும் உண்டான பலன்களை சொன்னேன். இது எல்லாமே பொது பலன்கள். தனிப்பலன்கள் வேணும் அப்படின்னாக்க உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடத்த இந்த என்னோட இதுலேயே கீழே என்னோடய நம்பர் வரும், 2 மொபைல் நம்பர் வரும். இந்த 2 மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டிங்கனாக்க ஒன்றையும் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கேன். 1. சரி சாமி, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா சொல்கிறீங்க அப்படின்னாக்க இந்தியாவுக்கும் சரி உலகத்துக்கும் சரி எப்படி இது பண்ணலாம் அப்படின்னாக்க வாட்ஸ்அப் வீடியோ காலில் வரலாம். 1. ஸ்கைப்பில் வரலாம். 2. நம்பர் 3 ஐஎம்ஓவில் வரலாம். இது எல்லாமே இருக்கா அப்படின்னா எல்லாமே இருக்குது. இதுவரை பொறுமையாக கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.